ஈன்று என்ற தமிழ்ச்சொல் ஜீன் என்ற ஆங்கில சொல் எவ்வாறானது? காணமங்கை அறையின் முட்டை என்ற குறுந்தொகை பாடல். காட்டுமயில் பாறையில் முட்டை ஈன்றுகிறது. நின்னாட்டு இளம்பிடி ஒரு சூல் 10 ஈனுமோ. ஈனுமோ என்பது குட்டி போடுமோ. இது புறநானூற்று பாடல். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை. திருக்குறள். இவ்வாறு ஈனு என்பது வயிற்று நின்று குழவியை கீழிடுதல், பிள்ளை பெறுதல், இவைதான் ஈன்றுதல் ஆனது. இங்கிலீஷில் ஈன் டு கிவ் பர்த் அப்படின்னு இருக்கு. ஈன் ஈனு இதுலேருந்து தான் ஜனா ஜனசக்தி ஜனாதிபதி ஜென்மம் ஜனனம் ஜனநாயகம் என்ற வடமொழி சொற்களும் ஜீன் ஜெனட்டிக் ஜீனியாலஜி ஜெர்ம் என்ற ஆங்கில சொற்களும் உருவானது. மாதம் எவ்வாறு மந்தானது? மதிங்கிற சொல் அளவு நிலவு ரெண்டையும் குறிக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி. ஏற்றும் அளவு இறக்கும் அளவு. என்னை யாரும் மதிக்கலை அப்படின்னு சொல்லும்போது எனக்கான அளவீடு இல்லை அளவையை கொடுக்கலன்னு அர்த்தம். வெகுமதி பெருமதி இது எல்லாமே அந்த பொருளில் தான். 15 நாள் வளர்ந்து 15 நாள் தேயும் கால அளவு என்பதனால்தான் நிலவை மதி என்றும். மதி என்ற சொல் தான் மதி மதம் என்றாகி மாதமானது. அதே போலதான் பதி நிலத்தில் பதிந்த பகுதியை பதமாகி பாதமாகிறது. பதமலர் பாதமலர். இது எம்மாம் பெறும் அவன் எம்மாத்திரம் எனக்கு அப்படின்னு சொல்லும்போது அளவீடுகளை தான் அங்கே குறிக்கிறோம். மாத்தல் என்றால் அளத்தல். மாத்திரை என்பது கால அளவு. எழுத்துக்கள் ஒலிக்கின்ற அந்த அளவு தான் மாத்திரை. இந்த மாத்திரை தான் மாத்திராவாகி இங்கிலீஷில் மீட்டர்னு ஆயிடுச்சு. விழி என்ற தமிழ்ச்சொல் விடி என்று ழகரம் டகரமாக மாறுகிறது. விழி விடி விடியோ, விசி விசிட், விசா விசிபிள், வியூ விஷன்.